தாவேக்கால பாதி பண்ண பேருக்கு முடியுமான்னு தெரியல. தாவேக்கால பாதி பேருக்கு ஓட்டு போடுற வயசே இல்லைன்றாங்க. அது என்ன சொல்கிறாரு, விஜயே சொல்கிறாரு, உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்கள ஓட்டு போட சொல்லுங்கள் விஜய் தாவேக்காவுக்குன்னு தூண்டி விடுறாரு. ஆனால் அந்த பசங்க சொல்லி அவங்க ஓட்டு போடணுமே. அவங்க ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கிற உரிமை தொகை வாங்குற ஒரு அம்மா வந்து அவங்க வந்து திமுகவுக்கு போடுவாங்கல்ல. அவங்க பையன் விஜய் ரசிகராக இருக்கலாம். பட் அவன் அம்மாவுக்கு 1000 ரூபாய் வருதுல்ல. அப்போ 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல. இல்ல அத பெருமையா பேசுற அவர் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்தா கொடுப்போம்னு சொல்ல மாட்டாரு, நாங்க வந்து நிறுத்திடுவோம்னு சொல்ல மாட்டாரு. அப்படியே ஒரு பிளண்டா அவர் போயிடுறாருல அவரு. அவர் வந்தால் ஆமாம், அவர் எங்களோட முக்கியத்துவம் வந்து கல்வி, சுகாதாரம், விவசாயம் இது 3 தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னா, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நிறுத்திடுவார்னு கூட ஆச்சரியப்படுத்துது. இல்ல கல்வி சார்ந்த விஷயங்கள், தமிழ்நாடு கல்வித்துறைக்கான நிதி விஜய் வந்து வந்தால் இது நின்று போச்சு, அதை உரிமை பேசவே தொகையை இல்ல. கண்டினியூ ஆக மாதிரி கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அவர் அதை பற்றி ஒரு பெருசாக பேசவும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, மக்களுடைய தேவையான கல்வி, மருத்துவம், விவசாயம் இது 3த்துக்கு தான் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது கூட இலவசமாக அதில் நல்ல பல விஷயங்கள் கொடுக்கலான்ற மாதிரி அப்படி தான் பேசுகிறாரே தவிர, இந்த மாதிரியான இந்த உரிமை தொகை கொடுக்குற விஷயங்கள்லாம் அவர் வந்து அதுவும் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப செலவு வைக்கிற இந்த மாதிரி விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம். இதுவும் ஆக்கப்பூர்வம் தான் சார். இது வந்து ஒரு எம்பவர் பண்ணுறீங்க. பெண்களை வந்து ஒரு சுய சார்பாக உருவாக்குறீங்க ஃபினான்ஷியலாக. அவங்களுடைய சமூக பங்களிப்பை நீங்கள் குடும்பத்துக்கான அவங்க பங்களிப்புக்கான ஒரு உரிமை தொகையை நீங்கள் கொடுக்குறீங்க ஆக்சுவலாக. ஸோ அது வந்து இது சோஷியல் ஆங்கிளில் பார்க்க வேண்டிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அது வந்து எல்லோரும் வரவேற்கிறாங்க. சில பேர் வந்து இப்போ மோடி 10,000 ரூபாய் கொடுத்தாரு சுய உதவி குழு சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு பீகாரில் எலெக்ஷன் போது தானே கொடுத்தாரு. இங்கே இருக்கிறவங்களாம் அத்தனை பேரும் வாயை மூடிந்தானே. இப்போ பேசுகிறவங்களாம் ஏன் மூடிந்தான் வாயை? இப்போ இந்த 5000 ரூபாய் கொடுக்குறத பார்த்து லோன்னு கத்துறாங்களே வைத்தறிஞ்சு. அப்போ 10,000 ரூபாய் மோடி கொடுத்த போது எதுக்கு பேசாமல் இருந்தீங்க? நான் என்ன சொல்கிறேன், பெண்களுக்கு அவர் ஏதோ கொடுத்தார், அதுவும் ஓட்டு எதிர்பார்த்தா கொடுத்தார். இவரும் ஓட்டு எதிர்பார்த்தே கொடுக்குறதா வச்சுக்கலாம். பட் ஏதோ ஒரு வகையில் அந்த பெண்களுக்கு குடும்பத்துக்கு யூஸ் ஆகுது இல்லை. ஆனால் உண்மையிலேயே பீகாரில் அப்போ கருத்து கணிப்பு எடுத்து பார்த்தபோது 80% பெண்கள் வந்து யாரும் சுய தொழிலே ஆரம்பிக்கல. எல்லாருமே வீட்டு செலவுக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு 10,000 ரூபாய் நீங்கள் திருப்பி போட வேணாம், ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் ஒழிச்சு நாளைக்கு எலெக்ஷன்னா இன்றைக்கு வரையும் கொடுத்துருந்தாங்க சார். நாளைக்கு எலெக்ஷன்னா இன்றைக்கு வரையும் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கிறவங்க பேசுகிறான், அந்த 5000 ரூபாய் கொடுத்தது வந்து ஓட்டுக்காக கொடுத்தாங்க, ஸ்டண்ட்டு கொடுத்தாங்க. ஏன்னா மோடி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டண்ட்டு தெரியலையா? நிதிஷ்குமார் பண்ணும்போது ஸ்டண்ட்டு தெரியலையா? இப்போ தான் தெரிஞ்சுதா உங்களுக்கு? இல்லை ஆனாலுமே ஓட்டு போடணுமா ஆனால் மக்கள் தானே முடிவு பண்ணும். இவங்க அதை பற்றி எதுவும் கமெண்ட் பண்ண முடியல. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறார், மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது மட்டுமே வெற்றியை உறுதி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெற்றி உறுதி பண்ண என்ன பண்ணு இவர் சொல்லணும்ல.